ரவுண்ட் 2 மேட்ச் வந்திருக்கும். பிசிசி பிள்ளையார்பட்டி வெர்சஸ் ஐகேசிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க பிசிசி பிள்ளையார்பட்டி. 4 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் ஒரு பிளேயர், 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்டேக்ல. ஓப்பனிங் பவுலர் செகண்ட் பால். குட்டி உள்ள வந்திருக்கு பந்து. அவர் வெள்ள எடுத்து கரண்ட் தான் பந்து குத்தி ஜோன் ஆயிடுச்சு கடைசி நிமிஷத்துல. Swept away nicely in the gap as well as slow ஆயிடுச்சு. பவுண்டிக்கான வாய்ப்புலாம் போச்சு. 2 எடுக்கிறாங்க. டைம் பண்ண முடியல. ஐயோ க்ளோஸ், ரொம்ப க்ளோஸா ஓடிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் ரன் அவுட்ல தான் போச்சு. இப்பயும் ஒரு ரிஸ்கி ரன் எடுத்திருக்காங்க. போன பால் வைடு போட்டாங்க. ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸலா இருக்க வேண்டியது. ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்த்துட்டாங்க. கேட்ச் டிராப். லெஃப்ட் த்ரோ வரதுக்குள்ள ஓடிருக்காங்க. 2 லாஸ்ட்டுக்கு போக பார்த்தாங்க. இன்சைடா போக பார்த்தாங்க. மூணாவது சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி அவருக்கு ஒரு க்ளோஸ் கால் ரன் அவுட், சிங்கிள் மாட்டில வந்தாரு. ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாரு. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்தாங்க ரன் அவுட்டுக்கு. ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கு. 2வது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 7, நோ விக்கெட். ஐகேசிசி. செகண்ட் நியூ பவுலர் முகமது. ஸ்லோவர் 1 பால் விக்கெட். இங்க கரெக்டாக போகலாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 ரன்னிங் கேட்ச். எவ்வளோ பெரிய ரீச்சரை கவர் பண்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்தாரு, ரீச்சில் ஏற்றி வச்சாங்க. ஆட்டத்தை பிடிச்சிட்டாங்க. சாஃப்டா பிளே கொடுத்தாரு. சிங்கிள் மார்க் கொடுத்துருக்காரு. செம்ம ஸ்லோவா போட்டாரு. காத்து கலந்து வந்துச்சு. குத்துக்கு அப்புறமா ஆஃப் தி விக்கெட் வந்து பேசோட வந்துச்சு. ஸ்கிப்பி மீண்டும் அதே மாதிரி ஷாட்டு. வந்துட்டாரு. அவ்வளோ வித்து கொடுக்காம தான் போட்டிருக்காங்க. முகமது அவர்ட் ஒரு நல்ல ஓவர் ஸ்டைல் அடிக்கிறாரு. 2வது ஓவர் 2 ரன்ல பிடிச்சி போட்டு போயிருக்காரு. 2 விக்கெட் பிடிச்சி போட்டு போயிருக்காரு. மீண்டும் தமிழ் அட்டாக்ல போட்டாங்க. ஃபாஸ்டா நேர்ல ஃபிளாட் அடிக்க முயற்சி. ஃபீல்டிங்கும் கரெக்டா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் டீப்ல கையை திரும்பி போற மாதிரி போட்டாங்க. அந்த ஃபீல்டர் தேடி போயிட்டாரு. பந்து லாஃப்ட் அடிக்க பார்த்தாங்க. அதுக்கு அதுக்குள்ள பூந்து போச்சு. 4 ரன் போயிருக்கு. பார்த்தாரு பிரேம். 2-3 சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க. அதே ஷாட்டு இந்த தடவை தரையோட போய் 4 ரன். மூணு ஓவர் முடிவில் 16 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு. ஐகேசிசி அடுத்த நியூ பவுலர் சார்லஸ். ஸ்டிக்லைன் மேலே வருது பந்து. செகண்ட் பால் பிக் பண்ண வந்து வின் இருக்கு. ஃபாஸ்டா பேட் அவுட்றதுக்காக லக்கியா கிடந்துச்சு. பார்த்து ஐயா அப்பா தடுத்துட்டாங்க. நல்ல ஃபுல்லராக விட்டுருக்காங்க. ஒயிட் யார்கர் லேட்டா படிச்சு கண்டிப்பா ஃபாஸ்டா இருப்பாரு. தமிழ் தடுக்க முடியுமா? போயிடுச்சு. 4 ரன் கிடைச்சிச்சுப்பா. போனாங்க. தடுத்து கொடுக்குற ஃபீல்டர் விக்கெட்டும் போயிருக்கு.
ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட் எல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பேட்டிங் யாரோ பேசினார் நல்லா தம்பி அப்படின்னாரு. அதே மாதிரி ஆடி கொடுத்துருக்காரு கண்டிப்பா. ஒரு ஒருத்தான இன்னிங்ஸ் டார்கெட் ரவுண்டா 30 ரன், அதுல 17 வந்து பிரேம் அடிச்சிருந்தாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பவுலர் ராஜ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெற்றி ஸ்ட்ரைக்ல விடல போட்டாரு. பாட்டமேண்டோட ஃபிளிக்க போட்டாங்க. பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஷாட் சைடு பவுண்டரிக்கு கால் இறங்கணும்னு போட்டாங்க. கலக்கலா கட்டியாரு ஃபிளிக்க. செகண்ட் பால் ட்ரை, விக்கெட் கீப்பர் காலில் பட்டிருக்கு. சிங்கிள் ஓட்டாங்க. ஓப்பனிங் ஸ்டெப் அவுட் பண்ணி பெருசா டிராவல் ஆவல. இது வரைக்கும் சேஃபா விழுந்துருச்சு வந்து. ரெண்டு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி. காத்து கலைஞ்சு வந்து கை திரும்பி வேற போட்டாங்க. பிக்கான டர்ன் எடுத்து வந்து பிச்சுக்கு அப்புறமா கேட்ச் ட்ராப் சமமாக வந்து தோணுது. போன தடவை சேஃபா இருந்துச்சு, இந்த தடவை அதே ஃபீல்டர் பக்கம் போச்சு. கேட்ச் மிஸ் பண்ணல வரும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 7, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. பிசிசி பிள்ளையார்பட்டி. செகண்ட் நியூ பவுலர் அல்ஜாரி ஜோசப். முதல் பால் வைடு குத்தி போட்டாரு, குறுத்து போட்டாரு. ஃபீல்டர் இருந்தும் ஒரு சிங்கிள். ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சிங்கிள். ஈவினிங் மணி 6 ஆச்சு. இன்னமும் நல்ல விண்டு இருக்கு. முக்கியம் பில்லு. செகண்ட் டிராப், செகண்ட் கேட்ச் டிராப். மிஸ் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். கொஞ்சம் வாட்ச் பண்ணி காட்டுறதுக்கு கண்டிப்பா ஆறுது. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 10. பிசிசி பிள்ளையார்பட்டி. 12 பால் பாக்கி இருக்கு. 21 ரன் தேவை. ஐ திங்க் அடுத்த நீ போல கேட்கணும். ஷாட்டோ போயிட்டு கிரவுண்ட்ல இப்பெல்லாம் பித்து புத்து போட்டா நாளைக்கு போட்டா வெளியே தான். முதல் மேட்ச் இங்க கௌதம் தந்து நம்ம சவுண்ட் பேட்ல அவங்க டீமும் சவுண்ட் போடுறாங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு. 2 பால் 2 டீமே கராசிருக்காரு. ஒரு பிச்சரு. இந்த பால் முதல் பால் வந்து குத்தி விலக்கி போட்டாங்க. ஷார்ட்டா இருந்துச்சு. பால் விடல, தோட்டி அடிச்சாரு. ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காருங்க. 3மே 3 தடவை வந்து குத்தி போட வந்து ஸ்டாப் வந்து லோ டாஸ் வந்து 3மே வெளில போயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் லெவல் போன பால் வைடு. ஒரு ரன் தேவை. அந்த ஒரு ரன் வைடு வந்துருச்சு. இதோட அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. பிசிசி பிள்ளையார்பட்டி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. குவார்டர் ஃபைனலுக்கு என்டர் ஆகுறாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக